இந்த ஆண்டு நிறைய மாணவர்கள் மாணவிகள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அதாவது துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பம் வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கலந்தாய்வு எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறது பாராமெடிக்கல்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், சர்டிபிகேட், டிப்ளமோ எல்லா கோர்சஸோடைய கவுன்சிலிங் ஸோ எல்லாமே டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நேத்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, பாராமெடிக்கல் படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எப்ப நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிறைய பேர்ட்ட இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது குறித்து வந்து மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் மருத்துவ கல்வி மாணவர் தேர்வுக்குழு செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் துணை மருத்துவ கலந்தாய்வு வந்து நடத்தணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் எழுதி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து போடுவாங்க. அதுல கிடைக்கல அப்படின்னா அடுத்து அவங்க சூஸ் பண்ணக்கூடியது ஒரு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி. அதுலயும் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் தான். ஸோ அதனால வந்து இந்த கோர்சஸை முன்னாடியே நடத்தினா நிறைய மாணவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த மருத்துவ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல கிடைக்காத பட்சத்துல இங்க வரும்போது இடங்கள் வந்து இருக்கிறனால நிறைய பேர் இந்த மாதிரி வந்து தெரிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் இந்த வருஷம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே அப்படிதான் நடக்கும், இந்த வருஷமும் அதே தான். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் இந்த பாராமெடிக்கல் இது 19 வகையான மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் இடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசு மருத்துவ இடங்கள் 2200, தனியார் மருத்துவ எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியார் மருத்துவத்துல இருக்கிற சுமார் 15,000 இடங்களும் வந்து இருக்கு. இது வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில தான் நடப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து இதுவரை வந்திருக்குன்னா 67,079 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 66,000 கிட்ட 66,000 பேர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷம் 67,079 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் விண்ணப்பம் எல்லாருக்கும் தெரியும். ஜூன் 26ஆம் தேதி வரை வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிச்சாங்க. மறுபடியும் வந்து மேபி வந்து அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா பண்ணாங்கன்றது இனிமே வந்து தெரியும். ஏன்னா கவுன்சிலிங் கொஞ்சம் லேட்டா ஆச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் அப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களும் சொல்லுங்க. அதற்கான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார்